உண்மையாக பேருவரை வெள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் பாடுவோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நல்ல மகிமையின், விடுதலையின், ஆசீர்வாதத்தின் நல்ல நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரை நம்புங்க முதல்ல. ஹல்லேலூயா. இயேசுவை நீங்கள் முதலாவது நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார். இயேசு கிறிஸ்து எனக்காக தான் சிலுவை சுமந்தார். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய முன்னோர்களால் ஏற்பட்ட சாபத்தினால் என்னை துரத்துகிற அந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு எனக்காக சிலுவையில் மரணம் அடைந்தார், எனக்காக சிலுவையில் பாடுபட்டார் என்று முதலாவது நம்ம நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. நாம் நம்புகிற ஒரு காரியம், இயேசுவை நாம் முதலாவது உறுதியாய் நம்ப வேண்டும். இயேசு என் வாழ்க்கையில வந்தால் என் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம நம்ப வேண்டிய ஒரு காரியம், இயேசு என் குடும்பத்துல வந்தார்னா என் குடும்ப சூழ்நிலை மாறும். இயேசு என்னுடைய வாழ்க்கையில வந்தா என் பிரச்சனைகள் மாறும். இயேசு என் வியாபாரத்திலே கடந்து வந்தால் என் வியாபாரம் நன்றாக இருக்கும். இயேசு என் குடும்பத்திற்குள்ளே நல்ல ஒரு ஆலோசனைக்காரராய் கடந்து வந்தால் என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே ஆலோசனைகள் கிடைக்காமல் தவிக்கிறார்கள், ஆசீர்வாதங்கள் இல்லாமல் தவிக்கிறார்கள். சுகம் அநேகருடைய வாழ்க்கையில, அநேகருடைய சரீரத்திலே சுகம் இல்லாமல் தவிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த தவிப்புகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால், இந்த பாரங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் இயேசுவை முதலாவது நீங்களும் நானும் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். இயேசுவை உறுதியாய் நம்ப வேண்டும். இயேசு எனக்கு நல்ல சுகத்தை தருவார். இயேசு என் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்விமானி நாவை, நல்ல ஞானத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து வந்தால் என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்துவை நம்பினால் நல்ல வீடு வாசலை கட்டி தருவார். இயேசு கிறிஸ்துவை நம்பினால் இயேசு கிறிஸ்து உங்கள் கடனில் இருந்து, உங்களுடைய கண்ணீரிலிருந்து அவர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முதலாவது முழுமையாக நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தாவீது சொல்லுவார், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் மனிதர்களை நம்பி ஏமாற்றம் அடைந்தது அதிகமான காலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே மனிதனை நம்பி நம்பி நம்ம ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம். மனிதர்களை நம்பி ஏமாற்றம் அடைந்ததுதான் அதிகமாக அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஏமாற்றம் அடையாமல் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அதைத்தான் தாவீது சொன்னார், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். அவரை நம்பி காத்திருங்க. இயேசுவை நம்பி காத்திருங்க. நிச்சயமா வீடு கட்ட முடியும். காலம் தாமதிக்கலாம்,
ஒருவேளை காலம் தாமதமாய் கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் கடனை அடைக்க அவரால் முடியும். அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய கடனை அடைப்பதற்கு அவர் உங்களுக்கு ஒரு வழியை திறக்க முடியும். எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும், எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் அவர் உங்களுக்கு குணமாக்க, சுகமளிக்க உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. அவரை நீங்க நம்பி காத்திருக்கிற பொழுது, காத்திருந்தால் பலன் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி நீங்க காத்திருக்கிறீங்களா? நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்குது? நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்குங்கிறத நம்ம முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும். என்னுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? நீங்க மருந்து சாப்பிடலாம், மாத்திரை சாப்பிடலாம், எல்லாமே ஓகே. ஆனால் உங்க நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? இயேசு மீது இருக்கிறதா? என்னுடைய நம்பிக்கை இயேசு மீது இருக்கிறதா? என் நம்பிக்கைக்குரிய நாயகர் இயேசு அல்லவா? அவரை அல்லவா நான் நம்ப வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை நம்பி நாம பயணம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய பயணம் அருமையாய் முடியும். இயேசு கிறிஸ்துவை நம்பி ஒரு காரியத்தை தொடங்கினோம் என்று சொன்னால் அந்த காரியம் அழகாய் முடிவு பெறும். அல்லேலூயா. அப்ப நம்ம நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? இயேசு கிறிஸ்து மேல வைக்கணும். இன்னைக்கு ஒருவேளை குறைந்த வருமானம் வரலாம், ஒருவேளை இன்றைக்கு வருமானத்துக்கே வழி இல்லாமல் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை, நான் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கவில்லை, நான் அநேக ஏமாற்றங்களையும் அநேக சூழ்நிலையிலே தோல்விகளையும் தான் நான் சந்திக்கிறேன் என்று நீங்கள் அநேக நேரங்களிலே சிந்திக்கலாம், கவலைப்படலாம், வருத்தப்படலாம், ஏன் சோர்ந்து கூட போகலாம். ஆனால் இயேசுவை நம்பி நீங்க காத்திருந்து பாருங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களையும் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பினா கைவிட மாட்டாருங்க. அந்த கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையில முதல்ல உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி போனா அற்புதம் நடக்கும். ஒரு அம்மா பெரும்பாடு உள்ள ஸ்திரியை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், அப்படிதானே? அப்போ அந்த அம்மா என்ன ஆச்சு? அந்த அம்மா தன்னுடைய பெரும்பாடு உள்ள அந்த உதிரப்போக்கு பிரச்சனை தீர்வதற்காக வைத்தியர்களிடத்தில் எவ்வளவோ செலவு செய்தது, எவ்வளவோ செலவு செய்தது. வைத்தியர்களுக்கு தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விட்டு வைத்தியம் பார்த்தது, சொத்து சொகத்தெல்லாம் விட்டு வைத்தியம் பார்த்தார்கள். ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன ஆகல? சுகம் கிடைக்கல. எல்லாம் செலவழித்து போயிடுச்சு. இனி செலவழிக்க ஒன்றும் இல்லை. கடைசியா அந்த அம்மா நம்பினது, முதல்ல நம்பினது வைத்தியர்களை. இரண்டாவது அந்த அம்மா எது மேல நம்பிக்கை வச்சுச்சு? நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கு, நம்மகிட்ட நிறைய ஆஸ்தி இருக்கு, அதை விற்றாவது நம்ம குணமாக்கிடலாம் டாக்டர்கிட்ட போய் அப்படின்னு சொல்லி அதை நம்பி இருந்துச்சு. ரெண்டு நம்பிக்கையும் கைவிட்டுட்டு, அப்படிதானே? அந்த அம்மாவை ரெண்டு நம்பிக்கையும் கைவிட்டது. டாக்டர் இருக்கிறார், நம்ம உதிரப்போக்கை சரி பண்ணிடுவார்னு நம்பிச்சு, டாக்டர்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம், நம்மகிட்ட நிறைய சொத்து சொத்தை இருக்கு, அதை எப்படியாவது விற்று நம்ம டாக்டருக்கு கொடுத்து நம்மளை குணமாக்கிடலாம்னு சொல்லி மருத்துவரை நம்பிச்சு முதல்ல. ரெண்டாவது தன் ஆஸ்தி அந்தஸ்து பணத்தை நம்பிச்சு. ஆனா அந்த ரெண்டுமே கைவிட்டதுன்னு தான் பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். ரெண்டு கைவிட்டாச்சு. கடைசியில் டாக்டர் சொல்லுவார், உன்னை இனி யாரெல்லாம் காப்பாற்றணும்? மருத்துவர் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார்ல, எல்லா சிகிச்சையும் கொடுத்து பார்ப்பார். ஆமா, எல்லாத்தையும் எல்லா சிகிச்சையும் கொடுப்பார். சிகிச்சை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் கட்டி நின்றுவார். அது ஒரு பக்கம். முதல்ல உள்ள என்ட்ரி பண்றீங்க, ஒரு அமௌண்ட் புடிங்கி ஆகும். புடிங்கிட்டு கட்ட சொல்லிடுவாங்க. பணத்தை கட்டியாச்சு, எப்படியாவது காப்பாத்திடுவாங்கிற நம்பிக்கையில பணத்தை கட்டியாச்சு, உள்ள கொண்டு போயாச்சு. உள்ள பல சோதனைகள்,
பல ஆய்வுகள் நடத்தி கடைசியில எல்லாம் பறி போயிடும், பணமெல்லாம் போயிடும், சிகிச்சை பலனின்றி. கடைசியில எது பலன் கொடுக்கல? சிகிச்சை பலன் கொடுக்கலை. சிகிச்சையெல்லாம் எல்லா சிகிச்சையும் பார்த்து கொடுத்து பார்த்தாச்சு. கடைசியில டாக்டர் சொல்லுவார், எப்பா இனி உன்னை யாரதான் காப்பாற்றணும், என்னால காப்பாற்ற முடியாது. நானும் எல்லா மருந்தையும் போட்டு பார்த்துட்டேன், கொடுத்தும் பார்த்துட்டேன், என்னாலையும் மருந்தாலையும் காப்பாற்ற முடியாது. இனி கடவுள் தான் உன் பிள்ளைய காப்பாற்றணும், கடவுள் தான் இனி உன்னை காப்பாற்றணும். கடைசியில இப்ப நம்பிக்கை எங்க மூண்டி இருக்கு? நீ யார நம்பு? கடைசியில டாக்டர் சொல்லுதாரு, வைத்தியம் பார்த்த டாக்டரே சொன்னார், இனி கடை யார நம்பு? என்ன நம்பாத, என் மருத்துவத்தை நம்பாத, கடவுளை நம்பு. இதை சொன்னது யாருதான்? இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள் இதைத்தான் சொல்றாங்க. கடைசி நேரத்துல உனியும் கடவுளை தான் காப்பாற்ற வேண்டும். அதே போலதான் இந்த உதிரப்போக்குள்ள 12 வருஷம் பெரும்பாலுள்ள இந்த ஸ்திரீயானவள் தன் ஆஸ்தியமா வைத்தியர்களுக்கு செலவழித்து விட்டு குணமாகல, எல்லாத்தையும் இழந்தாச்சு, நம்பிக்கையெல்லாம் போயிட்டு கடைசியா ஒரே ஒரு நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு வந்துச்சு. என்ன நம்பிக்கை? இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தை தொட்டாலாவது போதும், இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தை தொட்டா போதும், எனக்கு சுகமாயிருந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு. 2 நம்பிக்கை அந்த அம்மாவை கைவிட்டது. 3வது ஒரு நம்பிக்கை அந்த அம்மாவை சுகமாக்கியது. அல்லேலூயா. இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட மாத்திரத்தில் அங்கிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அந்த அம்மாவை குணமாக்கிற்று என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி என்றால் கடைசியா நம்பிக்கை எந்த நம்பிக்கை தான் ஜெயிச்சிச்சு? தேவன் மீது, கர்த்தர் மீது, இயேசு கிறிஸ்து மீது வைத்த நம்பிக்கை தான் அந்த அம்மாவுக்கு பலன் கொடுத்தது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மீது இருக்க வேண்டும், ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். நான் அதற்காக நீங்கள் மருத்துவர்களை பார்க்க வேண்டாம், மருத்துவம் எடுக்க வேண்டாம், மருந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அதற்கு நான் எதிரானவனும் அல்ல. மருந்து மாத்திரை மருத்துவர்கள் எல்லாமே தேவன் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு நான் எதிரானவனும் அல்ல. ஆனாலும் வேதம் சுட்டி காட்டுகிறது, உன் தேவனை நம்பு, உனக்காக தன் ஜீவனை கொடுத்த தேவனை நம்பு. அல்லேலூயா. உனக்காக தன் ஜீவனை சிலுவையில் விட்ட இயேசுவை நம்பு. அல்லேலூயா. தேவனை நம்ப வேண்டும், ஆண்டவரை நீங்கள் நம்ப வேண்டும். 2 நாளைக்கு முன்பாக நான் ஒரு மருத்துவமனைக்கு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருந்தேன். நான் அங்கே ஜெபிக்க கடந்து சென்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயா எப்படியாவது என்னுடைய சகோதரி கணவர் பாதுகாக்கப்படணும். டாக்டர்கள் எல்லாம், மருத்துவர்கள் எல்லாம் எப்படியாவது பார்த்து காப்பாத்திரலாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திரலாம் சொல்லிட்டாங்க, நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்கன்னாங்க. சரின்னு சொன்னேன். நான் சொன்னேன், எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் இயேசுவை நம்புங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா ஆபரேஷனே பண்ணாம கூட சுகப்படுத்த முடியும். அல்லேலூயா. அறுவை சிகிச்சையே பண்ணாம கூட சுகப்படுத்த முடியும். ஆண்டவரை நம்புங்க. அப்படி என்று சொல்லிவிட்டு நான் ஜெபித்து கடந்து வந்து விட்டேன். நேற்றைய தினம் எனக்கு அதே நபரிடத்திலிருந்து போன் அழைப்பு வந்துச்சு. என்ன என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், ஐயா என்னுடைய சகோதரி கணவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, அறுவை சிகிச்சை எல்லாம் செய்ய முடியாது, வாய்ப்பே இல்லை, பண்ணவே முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். இனி வீட்டுக்கு கொண்டு போங்க, முடியாதுன்னு அனுப்பி விட்டுட்டாங்க என்று சொல்லி மிகவும் கவலையோடு சொன்னார்.
அப்ப நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், இங்கதான் ஆண்டவர் நிற்கிறார். அல்லேலூயா. அறுவை சிகிச்சையே பண்ணாம ஆண்டவர் சுகமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் அவர் என்ன செய்ய முடியல, அவரை சிகிச்சை பண்ண விடாம, அறுவை சிகிச்சை பண்ண விடாம வீட்டுக்கு அனுப்பிட்டார். அல்லேலூயா. இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. நான் சொன்ன கவலைப்படாதங்க, மருத்துவர் கைவிட்டாலும் மருந்து கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபரேஷனே இல்லாம வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டார். தைரியமா இருங்க, இயேசு காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஏன் எப்படியாவது டாக்டர் முடியாதுன்னு அனுப்பி விட்டுட்டாங்க, கொண்டு போயிருந்தாங்க. ஐயா எப்படியாவது வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், தைரியமா வீட்டுக்கு வாங்கய்யா, அவங்க அனுப்பிட்டாங்கல்ல, வீட்டுக்கு வாங்க. அவரே டாக்டரே நம்பிக்கை இழந்துட்டாரு. இப்ப நீங்க நம்பிக்கை இழக்காதங்க. டாக்டர் நம்பி போனீங்க, டாக்டரே நம்பிக்கை இழந்து அனுப்பிட்டாரு முடியாதுன்னு. இப்ப உங்க நம்பிக்கை யாரு மேல வரணும்? ஆண்டவர் மேல வரணும். ஆண்டவரை நம்பி வீட்டுக்கு வாங்க. நான் எப்ப வரணும் அப்ப வரைக்கும் அவர் இருப்பார். அல்லேலூயா. நான் எப்ப வரணும் அப்ப வரைக்கும் அவர் இருப்பார். ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொன்னேன். நான் நாளை உபவாச கூட்டத்தை முடிச்சுட்டு நான் வந்து நேரில் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போறேன். கவலைப்படாதுங்க, இயேசு ஜீவன் உள்ளவர், அவரை நம்புங்க, தைரியமா இருங்க. ஐயா அப்ப நான் வேலைக்கு போகலாமா? தைரியமா போங்க, அவர் வீட்டில் இருக்கட்டும். அவர் வேலைக்கும் போயிட்டார். அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல இருக்கும். இன்னைக்கு நிறைய நேரங்களில நம்முடைய நம்பிக்கை பல விதங்களிலே மாறிவிடுகிறது. இங்க ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 50வது வசனத்தை நாம் வாசிப்போம். சரி, 47 இருந்து வாசிமா. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவர் இயேசு கிறிஸ்துவிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினால் அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசித்திருக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இங்க பாருங்க, முக்கியமா இவன் ஒரு வேண்டுதல் செய்யறான். யூதேயா தேசத்திலிருந்து கலிலேயாவுக்கு இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். கலிலேயாவுக்கு இயேசு கடந்து வருகிறார் என்ற செய்தி இந்த ராஜாவின் மனுஷனுக்கு அறிவிக்கப்படுகிறது. கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டவுடனே எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்து தன் மகனை இந்த மரண அவஸ்தையிலிருந்து எப்படியாவது சுகமாக்கணும், விடுதலையாக்கணும், வாழ வைக்கணுங்கிற நம்பிக்கையில இயேசுவை நம்பி இயேசுவை கூப்பிட்டா அவர் வந்தார்னா, அவர் என் வீட்டிற்கு வந்தால், அவர் என் பிள்ளையை தொட்டால், அவர் என் பிள்ளையை பார்த்தால் அவன் சுகமாயிருவான் என்ற நம்பிக்கையில இயேசு கிறிஸ்துவை அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அழைக்கிற பொழுது எப்படியாவது என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, என் வீட்டுக்கு எப்படியாவது வாங்க, வந்து என் பிள்ளைய பாருங்க, உங்களால சுகமாக்க முடியும் நான் நம்புறேன். நீங்க வந்தாலே போதும், என் வீட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கனாலே போதும், என் பிள்ளை சரியாயிடும், இந்த மரண அவஸ்தையில் இருந்து என் பிள்ளை மீண்டு வந்துடுவான் என்று சொன்ன உடனே இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம் மகனே, நீ போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். பாருங்க, அந்த மனுஷன் என்ன செஞ்சானா, அவரை வருந்தி கூப்பிட்டான். ஆண்டவரே நீர் எப்படியாவது வாரு, என் வீட்டுக்கு வாரு, என் வீட்டுக்கு நீர் எப்படியாவது வந்துட்டே இருந்தா மரண அவஸ்தைப்படுகிற என் மகன் என்ன செஞ்சிருவான், பிழைச்சு விடுவான், உயிர் வாழ்வான்.
அவளுக்கு தீர்க்காயுசு கிடைக்கும், எப்படியாவது என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடுறான். ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், பிள்ளை பிழைச்சிருக்கிறான். உடனே என்ன பண்ணான்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினான். அல்லேலூயா. அதுக்கு முன்னால வரைக்கும் அவன் என்ன செஞ்சான்? ஆண்டவரே வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வரணும் அழுத்தம் கொடுத்தான். வருந்தி கேட்கிறான், ஆண்டவரே எப்படியாவது என் வீட்டுக்கு வந்துரும் 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 சொன்ன உடனே சொன்னவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை டப்புன்னு பிடிச்சுக்கிட்டான். அல்லேலூயா. சாதாரண ஒரு வார்த்தையை ஆண்டவர் விடுறார், போ உன் பிள்ளை பிழைத்துட்டான். அந்த வார்த்தையை அவன் நம்பினான். அல்லேலூயா. நம்பி போனான். பாருங்க, உன் பிள்ளை என்ன செஞ்சிருக்கிறான்? பிழைத்திருக்கிறான் என்றால் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். வாசிமா. அவன் வீட்டுக்கு திரும்பி போகையில் அவனுடைய வேலைக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு ஓடோடி வந்து, உம்முடைய குமாரன் எப்படி செய்கிறான்? பிழைத்திருக்கிறான் என்ற ஒரு செய்தியை கொண்டு ஓடி வருகிறான். அல்லேலூயா. பாருங்க, அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி போனான். போய்கிட்டு இருக்கிற எதிர்த்தால யார் வரா? அவனிடத்திலே வேலை பார்த்த வேலைக்காரன் ஓடி வருகிறான் தன் எஜமானை பார்ப்பதற்கு. எஜமானை பார்த்த உடனே சொல்லுகிறான், எஜமானே உம்முடைய குமாரன் என்ன செய்து விட்டான்? சுகமாயிட்டான், பிழைத்துக் கொண்டான், தைரியமாயிரும், பயப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி, நல்ல செய்தியை அவன் கொண்டு வருகிறான். ஆண்டவர் சொன்னார், நீ போ, மகன் பிழைத்திருக்கிறான் போன்னு சொல்லிட்டார். இவன் வீட்டுக்கு கூட போகல. வீட்டுக்கு போவதற்கு முன்னாலே என்ன செய்தி வந்துட்டு? நற்செய்தி வந்து விட்டது. அல்லேலூயா. உன் மகன் பிழைத்து விட்டான் என்ற செய்தி ஓடோடி வருகிறது அவனை தேடி. பாருங்க, அவன் செய்தியை சொல்றான். அடுத்த வசனத்துல அப்பொழுது அந்த பாருங்க, அந்த மனுஷன் கேட்கான், அந்த வேலைக்காரனிடத்துல ஓடி வந்து, ஐயா என் ஆண்டவரே, என் ஆண்டவனே உங்களுடைய மகன் பிழைத்து கொண்டான் என்று சொன்னான். பாருங்க, அந்த வேலைக்காரனை பார்த்து இந்த எஜமான் கேட்கிறான், எப்பா என் பிள்ளை எப்ப பிழைச்சான்? எந்த மணி நேரத்தில் என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் சொன்னான், 7ஆம் மணி நேரத்தில் அவனை விட்டு ஜுரம் காய்ச்சல் நீங்கிட்டு. அவனை விட்டு என்ன நீங்கிட்டு? 7ஆம் மணி நேரத்தில். நேற்று 7ஆம் மணி நேரத்திலே காய்ச்சல் அவனை விட்டு ஜுரம் நீங்கிட்டு அப்படின்னு அப்படி என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே இவன் நினைத்து பார்க்கிறான், ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்று சரியா 7ஆம் மணி நேரத்தில தான் நீ போ, உன் பிள்ளை பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன அந்த சொன்ன வார்த்தையினுடைய நேரத்தை நினைவு கூர்ந்தான். அல்லேலூயா. அவன் நம்பிக்கை ஆண்டவர் சொன்ன வார்த்தை மேல இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நம்பிக்கை எங்க இருக்கு? நம்ம நம்பிக்கை எங்க இருக்கு? நம்மளையே நம்ம நம்புறது இல்லை. இன்னைக்கு யாரையும் நம்புறது இல்லை, நம்மளையே நம்ம நம்புறது இல்லை. அப்புறம் நம்ம கர்த்தரை எப்படி நம்ப? அல்லேலூயா. பாருங்க, இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அவர் சொன்ன வார்த்தையை நம்பி அப்படியே போயிட்டான். கடுகளவு கூட யோசிக்க, சரி ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் பிள்ளை படிச்சுமா, அவ்வளவுதான். அல்லேலூயா. கடுகளவு கூட சந்தேகப்படல. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவரே நீர் வாருங்க ஐயா, அவன் பிழைச்சிருப்பானா? அவன் பிழைச்சிருப்பானா? ஆண்டவரே நீர் சொல்லிட்டு அவன் பிழைச்சிருப்பானா? இங்க பொங்க இருந்து ஜெபம் பண்ணிட்டே போயிருவோம். ஆஸ்பத்திரி போற வரைக்கும் நம்ம எப்படி போவோம் சொல்லுங்க? இங்க ஜெபம் பண்ணிட்டு போயிருப்போம். ஆண்டவரே என் பிள்ளையை குணமாக்கு, எங்க அவரை குணமாக்க, இவரை குணமாக்க, அதை செய்ய இதை செய்ய ஜெபம் பண்ணிட்டு தான் போயிருப்போம். வாசலை கடந்த உடனே என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, என்ன ஆச்சோ, இங்க ஜெபம் பண்ண காரியத்தை என்னாச்சு? காத்துல பறக்க விட்டாச்சு. நம்பிக்கையோட போயிருப்போம், அவ்வளவுதான். இடையில யாரு கேட்டாலும் சரிதான், ஜெபமா இருக்காரு, நல்லா இருக்காரு, அவ்வளவுதான். அந்த வார்த்தை அவரை குணமாக்கிடும். எங்க வார்த்தைக்கு வலிமை உண்டு தெரியுமா? 1 Timothy 4:8
ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னானா இல்லையா? ஆண்டவரே நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இங்கே எஜமான் தன் மகனுக்காக ஆண்டவர் இடத்துல வேண்டுக் கொள்ளுகிறான் கலிலேயாவிலே. ஆனால் இன்னொருவன், ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவர் இடத்திலே வந்தான். ஆண்டவரே நீர் என்ன செய்யும்? ஒரு வார்த்தை சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான்? சுத்தமாயிருவான், சுகமாயிருவான். அவனுக்கு அவன் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தான். அந்த எஜமான் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தான். ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே போதியா, என் வேலைக்காரன் சரியாயிருவான். இங்கதான் நம்ம நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க, உறுதியா இருக்கணும். நம்ம ஆண்டவரை நம்பி போய்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று கேள்வியே இருக்கக்கூடாது. கிடைக்கும், அவ்வளவுதான். அல்லேலூயா. நடக்கும், அவ்வளவுதான். வீடு முடியுமா முடியாதா, முடியுமா முடியாதுன்னா என்ன செய்யும்? முடியும். புரிஞ்சுச்சா? எல்லாமே நடக்குங்க. அந்த வேலை வருகிறது. அல்லேலூயா. அந்த வேலை வரையில சரியாகும், அவ்வளவுதான். நீங்க நம்பி போங்க, கர்த்தரை நம்பி போங்க. இன்னைக்கு நம்பாததுனாலதான், நம்பிக்கை இல்லாததுனாலதான் இங்க முப்பரி நூல் என்ன செய்யாது? முப்பரி நூல் அறாதா இல்லையா? முப்பரி நூல் அறாது படிச்சிருக்கீங்களா? அப்படிதானே? ஒத்த நூலை டப்புன்னு இழுத்து அணி செஞ்சிடும், அந்துடும். அதே 3 நூலை சேர்த்து இழுத்து பாருங்க, சீக்கிரம் என்ன செய்யாது? அக்க முடியாது, அத்து போட முடியாது. பார்த்திருக்கீங்களா? அருந்து போகாது. அப்ப முப்பரி நூல் என்றால் என்ன? முப்பரி நூலில் ஒன்று நம்பிக்கை. புரிஞ்சுச்சா? முப்பரி நூல் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. போதும். முப்பரி நூல் என்னதுதான்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. 3 நூலில் ஒன்று என்னது? சொல்லுங்க. நம்பிக்கை. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு என்ற இந்த 3 நூல்களால் பின்னப்பட்டால் அதை சீக்கிரம் அறுத்து கொள்ள முடியாது. அதான் வேதம் சொல்லுகிறது, முப்பரி நூல் சீக்கிரம் அறுக்க முடியாது, அறாது என்று சொன்னார். அந்த முப்பரி நூல்களில் ஒன்றாகிய நம்பிக்கை. அல்லேலூயா. இந்த முப்பரி நூலாகிய ஒன்று நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணுங்க. சரியா நம்பணும். நான் என் கடத்தை அடைச்சிடுவேன், அவ்வளவுதான். கடன் அடைக்கப்படும். ஆண்டவர் எனக்கு கடன் அடைக்க உதவி செய்வார். என் பிள்ளைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார், அவ்வளவுதான். நம்பிக்கையோட போயிடணும். இந்த ஐயா வந்துட்டு இருக்காங்க, அருமையான ஐயா, அளவாந்த குளத்துல இருந்து வராங்க. எதுக்கு வராங்க? சுகத்துக்காக நம்பிக்கையோடு வராங்க, அப்படிதானையா? நம்பிக்கை இருக்கு ஐயாவுக்கு. நம்பிக்கை எப்படி ஏசப்பாவை சுகமாக்கிடுவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? மனுஷனை நம்பி வரல, யாரை நம்பி வராங்க ஐயா? ஏசப்பாவை நம்பி வராங்க. ஏசப்பாவை குணமாக்கிடுவாங்க, அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவன் நம்பி போனான், ஆண்டவர் வார்த்தையை நம்பி போனான். அங்கே அவன் மகன் சுகமானான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை? நம்பிக்கையோட போனோம். ஆண்டவர் சொல்லிட்டார், வீடு கட்டி தருவன்னு சொல்லிட்டார், கட்டி தருவார், அவ்வளவுதான். அல்லேலூயா. கடன் அடைக்க உதவி செய்வார், கடன் அடைப்பார். வார்த்தை இருக்கா இல்லையா? வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருல, உங்களுக்கு எனக்கு வார்த்தை இருக்கா இல்லையா? இவன் ஒரு வார்த்தையை பிடிச்சான்ல, உன் பிள்ளை சொசமாயிட்டான் போ அப்படின்னாருல. அவன் எந்த வார்த்தையை பிடிச்சான்? என் பிள்ளை சொஸ்தமாயிட்டான், உன் பிள்ளை பிழைச்சிட்டான் அப்படின்னாரு. பிழைத்து கொண்டான் என்று அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போனா பாருங்க, சோமாயிட்டான். அல்லேலூயா.
அப்ப உங்களுக்கு எனக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்காரா இல்லையா? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? சரி, கொடுப்பாய் விட்டுரும், கடன் வாங்காதிருப்பாய் இருக்கா இல்லையா? அப்ப ஆண்டவர் கடன் அடைக்க உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். செய்வார்களா? சரி, ஒரு வார்த்தை அதை நம்பி உட்கார்ந்து கூடணும், அவ்வளவுதான். அடைக்க மாட்டோமான்லாம் நினைக்க கூடாது. வார்த்தை இருக்கு எனக்கு, அவ்வளவுதான். அந்த வார்த்தையை நான் நம்புறேன். ஆண்டவர் சொன்னார், வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன் அப்படின்ட்டார். அப்ப வீடு வாசல் இல்லைன்னா வீடு வாசல் தருவேன் சொல்லிட்டாருல, நான் அதை நம்புறேன், அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. இதை நம்பி பிடிச்சுக்கோங்க. வீடு தருவேன்ட்டாரு, தருவார், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆண்டவர் தருவார் காரணம், குழந்தை பாக்கியத்தை தருவார்னா தருவார்ல, தருவாரா தரமாட்டாரா? அவர் தானே சொன்னாரு 127 சங்கீதத்தில் சொன்னார்ல, கற்பத்தின் கனி சுதந்திரம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கற்பத்தின் கனியை தருவான்ட்டாரு, தருவார், அவ்வளவுதான். பிரசவத்தை வாய்க்க செய்வான்ட்டாரு. ஏசாயா 66:9 சொல்றாரு. அசிமா பிரசவ ஸ்திரீகளுக்கு எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. யாரையும் ஆண்டவர் விட்டு வைக்கல, எல்லாருக்குமே வார்த்தை வச்சிருக்காரு. ஏசாயா 66:9 பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை என்ன செய்ய மாட்டேனோ, தடுப்பேனோ. யார் சொல்றா? தேவன் சொல்லுகிறார். பிரசவத்தப்போ அருமையாய் முடித்து தருவார். பிரசவ ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் எவ்வளவு அருமையான வார்த்தை வச்சிருக்காரு. இந்த நான் நிறைய அந்த பிரசவ ஸ்திரீகளுக்கு வளக்காப்புக்கெல்லாம் ஜெபம் பண்ண கூப்பிட்டா இதை சொல்லிட்டு வந்துடுவேன். கவலைப்படாத மோளே, உனக்குனே வார்த்தையாளர், இந்த வார்த்தை பிடிச்சுக்கோ, நீ நல்ல பிரசவிப்பாய். பிரசவத்தில் எந்த பிரச்சனையும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு முறை ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு தூத்துக்குடி ஜிஹெச்ல ஒரு சகோதரியை அட்மிட் பண்ணியிருந்தாங்க பிரசவத்துக்காக. அப்போ அந்த சகோதரிக்கு யாருமே கண்டுகிடலையா. பள்ளின்னா தாங்க முடியாத வேதனை. தாயை பார்த்து அந்த சகோதரி சொல்றா, அம்மா என்னால் தாங்க முடியல, எப்படியாவது ஆபரேஷன் பண்ணியாவது என் பிள்ளையை எடுத்துருங்க, எனக்கால என்னால தாங்க முடியல, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்தே போயிருவேன். அவ்வளவு வேதனை. எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, தாங்க முடியல அவங்க சகோதரி. உடனே அவங்க சகோதரன், அவருடைய உடன் பிறந்த சகோதரன் எனக்கு போன் பண்ணான், ஆஸ்டர் எப்படியாவது நீங்க ஜிஹெச் வரைக்கும் வரணும், தூத்துக்குடி வரைக்கும் வரணும். உடனே வண்டி எடுத்துட்டு ஓடுவேன். போய் ஜிஹெச் கூட்டு போனாங்க. கூட்டு போய் அந்த சகோதரி இருக்கிற இடத்துல விட்டேன். அந்த சகோதரி பாட பார்த்தோன்னே, வேதனையை பார்த்தோன்னே எனக்கே கண்ணீர் வந்துச்சு. அதனால அந்த வேதனைக்கு மத்தியில் ஒரே ஒரு நிமிஷம் தலையில கை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே வார்த்தை சொல்லுகிறதப்பா, ஒரு விசை மனம் இறங்க ஆண்டவரே, வேதனை தாக்க முடியலப்பா பிள்ளைக்கு, எப்படியாவது மனசு இறங்குங்க ஆண்டவரே. ஏசாயா 66:9 சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, ஒரு விசை மனம் இறங்க, இந்த வேதனையில இந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுங்க, ஒரு பிரசவத்தை சீக்கிரம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தான் வந்திருக்கிறோம். பிரசவம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கும் அந்த சகோதரி சொல்லுவான். ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த வார்த்தை அப்படி நம்ம பிடிச்சுக்கிடணும் ஸ்ட்ராங்கா. புரிஞ்சுக்கீங்களா? ஒவ்வொருக்குமே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருங்க. எல்லாவற்றுக்கும், வியாதியஸ்தர்களா இருக்கட்டும், எப்பேற்பட்ட நோய்களா இருக்கட்டும் சரி, 1 வருஷம் 2 வருஷம், எத்தனை வருஷம்? 38 வருஷம் ஒருத்தன் படுத்து கிடந்தான். படுத்து எடுத்து நட அப்படின்ட்டாரு. பேதுரு வீட்டுக்கு போனார் இயேசு. பேதுரு வீட்டுக்கு போனா வந்தவங்களை பராமரிக்கிற நபர் என்ன செஞ்சு கிடக்காங்க? காய்ச்சல்ல படுத்து கிடக்காங்க. அவங்க எந்திரிச்சா தான் அங்க பராமரிக்க வேண்டும். அங்க போய்
சீசர்களும் இயேசுமா போய் காப்பி சோறு கொஞ்சி சாப்பிட்டு வர முடியும்? போன உடனே அது கேள்விப்பட்டாரு. சொன்னாங்க சீசர்கள், அப்பா பேருடைய மாமியார் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஜுரத்துல படுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. உடனே இயேசுப்பா போனாங்க, கையை பிடிச்சாங்க, ஜுரமாயிடுச்சு. அல்லேலூயா. உடனே அவள் எழுந்திருத்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். எல்லாத்துக்குமே வார்த்தை இருக்குங்க. அவர் வந்துட்டா எல்லாம் மாறிடும். அவர் வார்த்தையை நம்பி போகணும், அவர் வார்த்தையை பிடிச்சு போகணும். கெட்ட குமாரன் தான் இந்த ஓமை. யார் தான் சொன்னான்? இயேசுதான் சொன்னான். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன். ஒரு குமாரன் ஊதாரித்தனம் பண்ணி தன் காரியங்கள் வாழ்நாளை எல்லாம் தன் ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் ஊதாரித்தனமாய் செலவழித்து தன் வாழ்க்கையை நாசமாக்கினான். ஆனால் ஆண்டவர் அந்த ஊமையில முடிக்கிற பொழுது அந்த குமாரன் கடைசி என்ன செஞ்சான்? தன் தகப்பனை நோக்கி கடந்து வந்தான், மனம் திரும்பி. அல்லேலூயா. அப்ப ஒருவேளை நம்முடைய உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், பிள்ளைகள், கணவர் யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில இருந்தா கூட வார்த்தை இருக்கிறது, ஓமை இருக்கிறது, வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஒரு நாள் திரும்பி வருவார். அல்லேலூயா. குடிய மறந்து வரும், குடிகார ஒரு நாள் மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. ஆஸ்தி அந்தஸ்தை வீணடிக்கிறவர்கள் ஒரு நாள் சரியாவார்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்க. மனுஷனை நம்ப வேண்டாம், வார்த்தையை நம்புங்க. இயேசு எல்லாத்துக்குமே சொல்லி வச்சிருக்கிறார். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருக்குமே வாக்குத்தத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், வார்த்தையை சொல்லி வச்சிருக்கிறார். இந்த எஜமான் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி போனான், அவன் பிள்ளை சோமாயிட்டான், பிழைத்துக் கொண்டான். அதுபோல நம்ம ஆண்டவரை நம்பி இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் திருமணத்தை நடத்தி தருவார். இந்த காரியம் கர்த்தரானது. இயேசுடைய பயணத்தை ஆண்டவர் வாக்கி செஞ்சாரா இல்லையா? தன் மகனுக்கு திருமணம் நடத்தணும்னு ஆசை வந்துட்டு ஆபிரகாமுக்கு, உடனே தன் பிரதான உண்மையான ஊழியக்காரன் எலியேசரை அழைத்து, அப்பா நீ போ, என் பிள்ளைக்கு என்ன செஞ்சுட்டு வா, ஒரு பொண்ணை பார்த்து கூட்டு வா. அவன் சொன்ன இடத்துல, சொன்ன கோத்திரத்துல, சொன்ன குடும்பத்துல தான் நான் கட்டுவேன். அதே மாதிரி ஆண்டவர் பிரயாணத்தை வாய்ப்பு செய்தார். அதனால இந்த காரியம் கர்த்தரால் ஆனது. திருமணத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு மனவாட்டியை கர்த்தர் கொடுத்தார். அப்ப ஆண்டவர் அந்த காரியத்தை நடத்தி தருவார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திற்கும் விவசாயிகளுக்கும் ஆண்டவர் சும்மா ஓடல, அங்கேயும் வார்த்தை வச்சிருக்கார். விவசாயிகளுக்கு கூட ஆண்டவர் வார்த்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எப்பா நீ காற்றையும் கவனிக்க வேண்டாம், மழையும் கவனிக்க வேண்டாம், விதைச்சிட்டு போ. அறுவடை கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாக இருப்பான். நீ விதைக்கிற வேதனையோட, துக்கத்தோட, கண்ணீரோட, கவலையோட விதைச்சிருக்கலாம், அறுவடை சந்தோஷமா இருக்க. எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? எல்லாத்துக்குமே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். வார்த்தையை நம்பணும் அப்படின்னா அது பலிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அது அப்படியே பலிக்குங்க. அதனால ஆண்டவரை நம்பி போங்க. எல்லா கஷ்டமும் மாறும், எல்லா பிரச்சனையும் மாறும், எல்லா வியாதிகளும் நோய்களும் குணமாகும். அல்லேலூயா. கடன் அடைக்க உதவி செய்வார். திருமணத்தை கர்த்தர் அழகாய் நடத்தி தருவார். குழந்தை பாக்கியங்களை கர்த்தர் கொடுப்பார். வீடு வாசலை கர்த்தர் நல்லவாய் நன்றாய் கட்டி தருவார். இழந்து போன பொருள் ஆஸ்தி அந்தஸ்தை கர்த்தர் மறுபடியும் மீட்டு தருவார். நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல சுகத்தை, தீர்க்க ஆயுசை கொடுப்பாருங்க. எங்க உங்க உறுப்பு வாழும். வேதம் சொல்லுது. அந்த வாதத்து வார்த்தை எழுதிச்சு, உன் இருதயம் வாழும்னு எழுதிச்சிருக்காரு. அல்லேலூயா. உன் இருதயம் வாழும். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. உங்க உள்ளுறுப்பெல்லாம் வாழுங்க. ஆண்டவர் சொல்லி வச்சுட்டாரு. அந்த வார்த்தையை நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பிடித்து பாருங்க. ஆண்டவர் சரி பண்ணுவார் எல்லாத்தையுமே. அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி நம்ம பயணிக்கணும். 30 நூல்களில் ஒன்றாகிய நம்பிக்கையை ஸ்ட்ராங்கா பிடித்தீங்க அப்படின்னா இந்த எஜமானனை போல அதனுடைய வார்த்தையை நம்பி நீங்க போங்க. எங்க போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி,
எதை நடத்தினாலும் சரி கர்த்தரை நம்பி செய்யுங்க, கர்த்தரை நம்பி நடத்துங்க, கர்த்தரை நம்பி போங்க, காரியம் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா. காரியம் ஜெயமா இருக்கும். ஆண்டவரை நம்பி போங்க. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல மட்டும் இருக்கட்டும். நீங்க யார் யாரெல்லாம் நம்புறீங்க நம்புங்க, வேண்டாம்னு சொல்லுங்க. ஆனால் முழுமையான நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உறுதியான நம்பிக்கை கர்த்தர் மீது இருந்தால் உங்க நம்பிக்கைக்குரிய பலன் எதுவா இருந்தாலும் ஜெயமா இருக்கும், வெற்றியா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், விடுதலையா இருக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமா இயேசு வாழ வைப்பார். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நல்லது நடக்கும். கர்த்தரை நம்புங்க, நல்லது நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினா நல்லது நடக்கும். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், எனக்கு அற்புதங்கள் செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். நம்ம நம்புகிறது யாரால வரும்? கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புகிற காரியம் கர்த்தரால் வாய்க்கும். நீங்கள் நம்புகிறது கர்த்தரால் வரும். நீங்கள் நம்புகிற காரியம் கர்த்தரால் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி போங்க, கர்த்தரை நம்பி காத்திருங்க, கர்த்தரையே நம்பி செயல்படுங்க, எல்லாம் நன்மையாகவே முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா கண்களை மூடுவோம். ஒரு விஷயம், தகப்பனே, கிருபை நிறைந்த தகப்பனே, நீ சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி அந்த எஜமான் கடந்து போனான். ஆண்டவரே, நீர் அந்த எஜமானை பார்த்து, அந்த மனுஷனை பார்த்து சொன்னீர், போ, ஒரு பிள்ளையாண்டான் பிழைத்திருப்பான் என்று சொல்லி அனுப்பி வைத்தீர். நீங்க சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அந்த மனுஷன் போன பொழுது அவனை தேடி ஒரு நல்ல செய்தி வந்தது. ஆண்டவரே, அவனுடைய வேலைக்காரன் வந்து சொன்னான், உங்கள் பிள்ளைகள், உன் பிள்ளை பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனபடியினால் ஆண்டவரே, அந்த மனுஷனுடைய மகன் சுகம் பெற்றான், ஆரோக்கியம் பெற்றான், வாழ்வு பெற்றான். அதுபோல ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு உங்களை நம்பி இருக்கிறாங்கப்பா. அற்புதம் செய்ய ஆண்டவரே, விடுதலை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்க, நல்ல வாழ்வை கொடுங்க, கட்டுகளை அறுத்து போடுங்க, நுகத்தை முறித்து போடுங்க ஆண்டவரே. பிசாசின் கிரியைகள் வெளியேறட்டும், போராட்டங்கள், காராட்டங்கள், பிரச்சனைகள், கடன் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, அவர்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறார். இனி ஒவ்வொரு காரியமும் உம்மை நம்பி செய்ய போறாங்கப்பா. நீங்க கூட இருந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தை, நல்ல ஒரு ஆரோக்கியத்தின் தீர்க்க ஆயுசை கொடுப்போம். அதாவே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமணத்தை நடத்தி தாங்க. திருமண தடைகள் நீங்கி போகட்டும். குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை கொடுங்க டாடி. அற்புதம் செய்ய. வீடு வாசலை கட்டி கொள்ளட்டும், மீட்டுக் கொள்ளட்டும். இழந்த பொன், பொருள், சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து ஆண்டவரே, நன்மை, சௌக்கியம், சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் திருப்பி பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மை நம்புகிற பிள்ளைகள், உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, உம்மாலே கடந்து வரட்டும் அந்த நன்மைகள் எல்லாம். சுகமும், ஆரோக்கியமும், சௌக்கியமும், பாதுகாப்பும், ஆசீர்வாதமும், விடுதலையும், மேன்மையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிட்டி சேரட்டும். உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வாழ்வு கொடுப்பீராக, நல்ல வாழ்வு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பெருவாழ்வு வாழட்டும் ஆண்டவரே. எல்லா செல்வங்களையும் குறையில்லாமல் பெற்றுக் கொள்ளட்டும். 16 செல்வங்களையும் ஒரு குறையின்றி பெற்றுக்
உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும். சுகத்தையும் சௌக்கியத்தையும் கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா, நிம்மதியை கொடுங்க, நல்ல வாழ்க்கை கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா தடைகளை நீக்கி போடும். கர்த்தாவே, எல்லா நன்மையாகவே ஆண்டவரே முடிவு பெறட்டும். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.